கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி சந்தோஷமா இருக்குது. நான் செய்த மிகப்பெரிய தவறு. எப்பவுமே சிரிச்சு முகத்தோட தான் இருக்கிறேன். பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். அவங்கள்ட்ட கேட்கணும், ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு. இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தல. டெல்லியில போய் எந்த பேச்சுவார்த்தை நடத்தல. போயிட்டு வந்திருக்காங்க, எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய வீட்டுல சந்திச்சு சந்தோஷமா பேசிட்டு சிரிச்ச முகத்தோட பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. காலை வணக்கம். அருமையா முடிஞ்சது. சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமான கேள்வி கேளுங்க. எப்பவுமே சிரிச்சு முகத்தோட தான் இருக்கிறேன். ஏன் சார், நீங்க தான் கூட்டணியுடைய தலைமை, நீங்களே டெல்லி வந்துட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு 2 தடவை தான் வந்திருக்கேன் அப்படின்னு கவுண்டிங் சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். ஏன் சார் இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். ஏன்னா இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்க நிறைய அவர்களாம் பல வேலைகள் பழு, ஏன்னா 4-5 ஸ்டேட்ல தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நான் வந்து பார்த்துட்டு போறேன். ஏன்னா மறுபடியும் நாங்க தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால தாவேக கூட பேச்சுவார்த்தையே நடக்கல அந்த தலைவரும் சொல்லிட்டாரு, இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சீட் ஷேரிங் 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஆதவ் அர்ஜுனா யார சொன்னாருன்னு தெரியல. கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க. நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க. தாவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை. அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. திமுக கூட்டணி மாதிரி நாங்க இல்ல, சைலண்டா முடிவு பண்ணி 4 நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்க பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சீங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சு, கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படி எல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் என்னுடைய நோக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்ச அப்புறம் முதல் தடவையா அவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் நடந்த திமுக நிர்வாகிகள் சந்திப்புல கலந்துகிட்டு பேசியிருக்காரு. அதுல முக்கியமா தான் செஞ்ச பெரிய தப்பே தர்ம யுத்தம் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. சின்னம்மா அவர்கள் பழனிசாமி அவர்களை அம்மா காலமானதுக்கு பின்னாலே என்னை முதலமைச்சராக நியமித்தார்கள். அதற்கு பின்னாலே 3 மாதம் கழித்து பழனிசாமி அவர்களை நியமித்தார்கள். வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு, தலைவர் அம்மா இறந்ததுக்குனால தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சேன். அந்த தர்ம யுத்தத்தில் பழனிசாமி சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், முதலில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது நாங்கள் தான். அடுத்ததுக்கு பின்னால் பழனிசாமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது என்னிடமும் நம்முடைய டிடிவி சார் அவர்களிடமும் இருவரும் சேர்ந்தால் அவர் மந்திரியிலிருந்து சபையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். அந்த சூழ்நிலை இருந்தது. அதற்கு முன்னால் என்னை சந்தித்து கழகம் பிளவுபட்டு இருக்கின்றது, நீங்கள் நினைத்தால் ஒன்றுபடுத்தலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் அதற்கு ஒத்துக்கொண்டு காரணத்தினால் என்னிடம் பல்வேறு பழனிசாமிக்கு ஆதரிக்காதீர்கள், அவரை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்கவில்லை. ஏற்காமல் பழனிசாமிக்கு அந்த நிலையில் நான் ஆதரவு தந்ததனால் தான் அவர் 4.5 ஆண்டு காலம் பதவியில் இருக்க வேண்டிய ஒரு சூழல், முதலமைச்சராக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதிமுக இருக்கும்போது தனக்கு என்னென்ன துரோகங்கள் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு ஓபிஎஸ். நீங்கள் முதலாக என்னிடம் பேசுகின்ற பொழுது
வேலுமணி தங்கமணி என்ற அமைச்சர் தான் வந்து பேசினார்கள். நீங்கள் பொதுச் செயலாளர்கள், அவர் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் முதலமைச்சராக நீடிக்கட்டும் என்று சொன்னார்கள். நான் எனக்கு எந்த பதிவும் வேணாங்க, அவரே முதலமைச்சர் பொதுச் செயலாளர் வந்து யாராவது ஒருத்தர் எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க இருங்க, கட்சி பண்ணி நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கொண்டேன். அடுத்த நாள் இணைப்பு தேர்தி குறித்தாகிவிட்டது, நேரம் குறித்தாகிவிட்டது. நைட்டு 11 மணிக்கு முதலமைச்சராக இருக்கின்றவர் எனக்கு தான் அரசியலில் கட்சியில் பதவி வேணும்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் இந்த ரெட்டை ஒருங்கிணைப்பாளர் என்னை கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே பொதுச் செயலாளர் வந்து அம்மா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களே பொதுச் செயலாளர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் தான். அதனால் பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு வேணாம் என்று முடிவெடுக்கப்பட்டு என்னை ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் அவர் முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லி அந்த பணி முடிந்தது. நைட்டு 11 மணிக்கு அவர் நீங்க ஒருங்கிணைப்பாளர் இருங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப இன்னொரு கொஸ்டின் கொண்டு வர்றாங்க. என்னன்னா, ஒருங்கிணைப்பா ஒரு கட்சியினுடைய நடவடிக்கைகள் அனைத்திலுமே ஒருங்கிணைப்பாளர் நானும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி கையெழுத்திட வேண்டும். இது எப்படி சாத்தியப்படும்? இது சாத்தியப்படாதுங்க. பின்னால பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு சின்ன சின்ன மனசாங்கல் வந்தா கூட அந்த முடிவெடுப்பதில் தாமதமாகும் என்பது கருத்து வேற்றுமை உருவாகும் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். சரி, நான் வேணும்னு உதறினேன்னா பன்னீர்செல்வம் கழகம் இணைவதற்கு தடையாக இருக்கிற சில தவறான கருத்து தொண்டர்களும் பரவிடம் என்று நான் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டேன். நான் அரசியலில் இருந்து ஒரு தவறு செய்தேன் என்று சொன்னால் பழனிசாமி அரசை காப்பாற்றியது. கடைசியா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில நடக்குதே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையா பதில் சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே உள்ளிட்ட கூட்டணி கட்சி பூராமே டெல்லி போயிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சி எல்லாருமே டெல்லியில போய் தொகுதி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களத்தான் கேட்கணும், ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு. அமைச்சர் சேகர் பாபு தூய தமிழ்ல கிட்டத்தட்ட லென்த்தா ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு எதிர்க்கட்சிக்கு தான் கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது. பர்டிகுலரா யார சொல்றாருன்னு தான் யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா கடைசியா 2 வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு யார கடுமையா இப்படி விமர்சனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. நீங்களே பாருங்க. பலர் பலவிதமான மாயமாலங்களோடு அதிகாரம் கைக்கு கிடைக்கிறதற்கு முன்பே அதிகார திமிர்த்தனத்தோடு பணம் இருக்கிறது என்பதால் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற மமதையோடு பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல் தமிழுடைய மரபே வந்தாரை வரவேற்கும் தமிழகம், விருந்தோம்பலிலே சிறந்த தமிழகம், மற்றவர்களை மதிக்கின்ற தமிழகம், மாற்றான் தோட்டத்திற்கும் மனம் உண்டு என்று கூறிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வாழ்ந்த தமிழகம். இந்த தமிழகத்திலே சமீபகால அரசியலிலே எடுத்தேன் கவித்தேன் என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நாகரிகம் தவறி நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தகுந்த பதிலடியை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் அறுதியிட்டு உறுதியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எதையும் சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவன் முதல் தேர்தலை சந்திக்க வருகின்றவர்களுக்கு 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹைகமாண்ட் மீட்டிங் எல்லாமே டெல்லியில தான் நடக்குது. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான எலெக்ஷன் அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நிரூபிக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமி தனியா, டிடிவி தினகரன் தனியா, அன்புமணி தனியா டெல்லி போய் உள்துறை அமைச்சர் அதாவது பாஜக தலைமையை சந்திச்சு டிஸ்கஷன் போயிருக்காங்க. அதை நிரூபிக்கிற விதமா என்டிஏ கூட்டணியுடைய டெல்லி தலைமையை மீட் பண்ண போறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ஒருவேளை 2 தலைமை இருக்கும் போல. முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு டெல்லியில போய் எதிர்கட்சிகள்லாம் அங்க போய் தான் பேச்சு. அது உண்மை அல்ல. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் திரு இபிஎஸ் அவர்களுடன் தொகுதிகள் பங்கீடு சம்பந்தமாக நாங்கெல்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குங்கிறத உங்கள் மூலம் தமிழ்நாடு முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்டிஏ
உடைய ஆல் இண்டியா தலைமை யாருன்னா பிஜேபி. அதன் முக்கிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று அண்ணன் இபிஎஸ் போய் சந்தித்து வந்திருக்காரு. எனக்கு இன்றைக்கு வர சொல்லிய அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வந்த அழைப்பு. அதனால நீங்களா தொகுதி பங்கீடுக்கு தான் நாங்கள் போறோம் அப்படின்னு நீங்களா முடிவெடுத்தா, நீங்களே கேள்வியிலே லீட் கொடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி சென்னையில நடந்துச்சு. ஆனா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் ஏன் டெல்லியில நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு 4 திசையிலிருந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல என்ன தப்புங்கிறேன்னா அப்படிங்கிற வகையில எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதிலா இருக்கு? ஏன்னா தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இங்கிருந்து டெல்லிக்கு பயணிக்கிறதா இருக்காங்க. டெல்லியில கூட்டணி காங்கிரஸ்ல திமுக கூட்டணி நடக்கும்போது தமிழ்நாட்டில் நடக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது. இங்க தலைவர்கள் கிறிஸ்தோடங்கர் முதலமைச்சரை பாக்குறாரு. ஆனா இங்க நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் டெல்லிக்கு போறாங்களே, அதுல என்ன தவறு இருக்குங்க? இதுல என்ன தவறு கண்டுபிடிக்கிறாங்க? இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தல. டெல்லியில போய் எந்த பேச்சுவார்த்தை நடத்தல, போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? அது முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு விளாத்திக்குளத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருப்பாங்களா? +2 படிக்கிறவங்க கஞ்சா, தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப் பொருள் பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. முதலமைச்சருக்கு அதுவும் தெரியாது. நாளைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளைக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, நாளைக்கு வர்றாங்க. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு தொடங்க. நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி முடிச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சுமூகமா போயிட்டு இருக்கா? எங்களுக்கு பயணத்திட்டம் என்னவா? நாளைக்கு மத்திய அமைச்சர் வர்றாங்க, நாளைக்கு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோம். ஏன்னா பேச்சுவார்த்தை நான் போனாதான் இல்லைங்க. ஒரே நிமிஷம், ஏன் தலைமையிலத்து நடத்தலாமே? அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லை. அதாவது நான் அங்கே டெல்லிக்கு போகலை, பேச்சுவார்த்தை நாளைக்கு மத்திய அமைச்சர் வர்றாங்க, இங்கே வச்சு தான் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோம். அதற்கிடையில் முதலமைச்சர் பயந்து, மிக மிக பயந்து எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. திமுக சார்பா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போட விருப்ப மனு கொடுத்தவங்களுக்கு நேர்காணல் நடந்திருக்கு. அதுல திருவண்ணாமலையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, எப்படி வெற்றி பெறுவீங்க, என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் உங்க பேரை சொன்னாலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் மு க ஸ்டாலினையே அதர வச்சிருக்காங்க நிர்வாகிகள். 73 பேரும் அவங்கவுங்களுக்கு பணம் கட்டியிருக்கிறோமே தவிர, நாங்க ஒட்டுமொத்தமா 73 பேரும் சேர்ந்து டாக்டர் ஏ கம்பன் அவர்களை வேட்பாளரை அறிவிக்கணும்னு சொல்லி தான் அங்கே கேட்டிருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். சொன்னோம். தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. 32 பேர் கட்டியிருந்தாங்க தொகுதியிலிருந்து. 32 பேர் விசாரிச்சாரு. தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னாரு. தொடர்ந்து திமுகவுடைய கோட்டை செய்யாரு. 2026 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். அனைத்து தரப்பு மக்களுக்கும் தளபதி அவருடைய ஆட்சி தான் மீண்டும் தேவை என்கிற அடிப்படையில் எங்களுடைய செய்யாறு சட்டமன்ற தொகுதி ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்தால் கூட மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு என்று சொன்னார். உங்கள் பெயரை சொன்னாலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்னோம். யார் நின்னாலும் வெற்றி பெறுவார்கள் திருவண்ணாமலையில். இதை நான் பதிவு செய்துட்டு வந்தேன். களம் அருமையாக இருக்கிறது. திருவண்ணாமலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 234 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லும் 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 வெல்லும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கன்ஃபார்ம்டு. ஆனா புதுச்சேரியில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. அதனால காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் தனியா, திமுக முதல்வர் வேட்பாளர் தனியா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கூட்டணி உறுதியானா யாராவது ஒருத்தங்க வாபஸ் வாங்கிக்குவாங்க. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.